மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சந்தோஷமான நிகழ்வுகள், நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய தினம். குறிப்பாக திருமணம் பற்றிய ஒரு சிந்தனையில் இருந்தாலோ இல்லை திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாலும் அது நல்லபடியாக சுமூகமாக முடிஞ்சு ஒரு சந்தோஷத்தை தரும். அதே போல் காதல் போன்ற விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளும் அதில் ஒரு வெற்றியையும் நீங்கள் பார்க்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு வேலையிலையும் சற்று கடுமையாக உழைக்கும் பொழுது அதற்கான ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தோல்விகளோ இல்லை மனக்குழப்பங்களோ வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்தாலும் எந்த ஒரு சின்சியராக நீங்கள் பண்ணக்கூடிய உண்மையாக அப்படின்னு சொல்லலாம், அந்த கடுமையான அந்த உழைப்புக்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுலபமான வெற்றிகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன லாபம் அதை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்டு இல்லைன்னா ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிடலாம், அதுக்கு பேங்க் லோன்ஸுக்கு நீங்கள் போகலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்பொழுது அந்த லோன் நல்லபடியாக சாங்ஷன் ஆச்சு, அந்த பேப்பர் சரியாக ப்ராக்ரஸ் ஆச்சு. அது மாதிரி எந்த பண தேவைகள் இருந்தாலும் அந்த பண தேவைகள் சுமூகமாக முடியக்கூடிய அளவில் சிறப்பான தினமாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் ஒரு மன நிறைவோடு செயல்படுவீங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான தினமும் வெற்றியை தரக்கூடிய தினமாக அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான நன்மைகள் கூட நம்மளை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்திவிடும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அதனால் தன்னிலை இழக்காமல் இருக்க வேண்டியது அவசியம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமைகிறது. நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். தன லாபம் அதிகமாக வரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். முக்கியமாக நீங்கள் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல காலகட்டம். வாழ்க்கையில் நமக்கு ஒரு துணை வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ அதற்காக நம்ம ஒரு சில காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த திருமணம் என்பது அந்த காலகாலத்தில் நடக்காமல் தள்ளி போயிடும். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு மன வருத்தம் இருக்கும். அந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தினம். அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டதை வெளியில் சொல்லும் பொழுது, அதாவது காதல் போன்ற விஷயங்களில் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும் பொழுது அது நல்லபடியாக ஏற்கப்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய அளவில் இனிமையான ஒரு சூழல்களை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நல்ல ஒரு வெற்றியை தரும், சந்தோஷத்தை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதில் அளவுக்கு அதிகமான சில பொறுப்புகளை சில நேரங்களில் ஏற்க வேண்டி வரும். அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான தினம், சாதகமான நல்ல பலன்களே உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான சில செலவுகள் ஏற்படலாம். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் தான் அமையும். ஆரோக்கியம் என்பது கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். சில நேரங்களில் சில அலைச்சல்கள் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக சில வேலைகளில் நீங்கள் மெனக்கிடுவீங்க. அப்படி செய்கிறது கூட உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில் நம்மளுடைய அதாவது இந்த பாசிட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நிறையா இருக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது
புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சாதகமான நல்ல பலன்கள் ஏற்படுகிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல சில நல்ல சிறப்புகளும் சந்தோஷங்களும் வாழ்க்கையில் இனிமையான நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் தேவையில்லாத வம்பை விலைக்கு வாங்கினா போல ஆகிடும். அதனால் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல உதவிகள், எதிர்பாராத தன லாபங்கள், ஸ்பெக்குலேஷன் துறை, அதாவது இந்த ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதில் சரியான முதலீடுகள் செய்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் அமையும். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற வெற்றிகள் கிடைக்கும். அதனால் மனம் ஒரு குதூகலம், சந்தோஷம் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நல்ல சூழல் ஏற்படும். ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு நன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல தினம்னு சொல்லணும். எந்த காரியத்திலும் வெற்றி ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு சலனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் புகழும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சிறப்பான வெற்றிகள் எல்லாம் பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்குவது, இல்லை சில புதிய விஷயங்களை பற்றி சிந்திப்பது, தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றிய ஒரு ஆய்வுகள், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் அமையும். சில நேரங்களில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் காதல் போன்ற விஷயங்களை பற்றி பேசும்பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைத்ததற்கு மாறாக கூட சில விஷயங்கள் இருக்கலாம். அதனால் அந்த விஷயங்களில் ரொம்ப ஒரு இதாக சொல்லுவாங்க, அந்த கிளாஸ் எல்லாம் ஹேண்டில் வித் கேர்னு எழுதுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை ரொம்ப நயமாக கையாள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் சுபங்கள், நன்மைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல காலகட்டம். அவங்க நினைத்ததை சாதிக்க முடியும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். தெய்வ கடாட்சம் இருக்கும். சில நேரங்களில் நல்ல கோவில்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் அதிர்ஷ்டம் துணை நிற்கும்னு சொல்லலாம். ரொம்ப இனிமையான நாள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் சரியாக திட்டமிடாமல் செயலாற்றும் பொழுது தவறுகள் நேரிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். புகழ், ஒரு பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை, இதெல்லாமே சேரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இதில் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அபிப்பிராய பேதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு நிலை ஓரளவுக்கு பாதிக்கப்படலாம். சில நேரங்களில் சில சங்கடமான ஒரு சூழலில் நீங்கள் சிக்குவதற்குமான ஒரு நேரமாக இருப்பதால் எதுலேயுமே கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள், நல்ல சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு சேரும்.
பலருடைய ஆதரவும் உங்களுக்கு கிட்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்குவதற்கான வழிமுறைகள் தென்படுகின்றன. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டம். நல்ல ஜாதகங்கள் வரும். பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிந்து திருமண நாள் நிச்சயிக்கிற அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது அதில் ரொம்ப சுமூகமான ஒரு முடிவை எட்டி அதனால் உங்களுக்கு தொழிலில் நல்ல திருப்பங்களும் நல்ல பெயரும் புகழையும் பெற்றுத்தரக்கூடிய அளவில் சூழல்கள் நிலவும். அதனால் நல்ல தினமாகத்தான், முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையாக உழைத்தாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமாங்க அதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய தினம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் எல்லாம் அகலும். எதிர்ப்புகள் அகலறதுன்றது ஒரு விஷயம். ஆனால் அது அகன்றதால் நமக்கு பெரிய வெற்றிகள் கிடைத்தது என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் நடந்தால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாக எல்லாமே முடிந்துவிடும். உங்களுக்கு எதிரிடையாக இருந்தவர்கள் கூட உங்களிடம் பணிந்து போக வேண்டும், இல்லை தோற்று போக வேண்டும். அது போன்ற ஒரு சூழல். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு 10 பேர் போட்டியிடும்போது அதில் முதலாவதாக நிற்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுவதால் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும், தன வரவு ஏற்படும். ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் இப்போ நீங்கள் திரைப்படத்துறையிலையோ இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த மாதிரியான ஒரு துறைகளில் இல்லை ஒரு நாட்டியம் தெரிந்தவர், பாட தெரிந்தவர், இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கான ஒரு காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க ஆசைப்படுற மாதிரி நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அட்மிஷன் கிடைக்கும். ரொம்பவும் மனதுக்கு இனிய நிகழ்ச்சிகள், அதாவது ஒரு நீண்டகால நன்மையை தரக்கூடிய சில நல்ல சாதனைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். சில நேரங்களில் உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபட்டு இருப்பீங்க. அப்படி படக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். அவனுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்கள் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அதெல்லாம் நடக்கும். அப்போ ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஒரு தந்தையாகவோ தாயாகவோ ஒரு சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஒரு தீர்மானத்தோடு செயல்படும் போது வெற்றிகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். நல்ல தன வரவும் லாபமும் ஏற்படும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள், சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு பரிசு பொருட்கள் நமக்கு வந்து சேர்வது,
காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவது போன்ற பல நன்மையான மனதுக்கு இனிமையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருப்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு மன நிறைவை தரும், மனக்கவலைகளை எல்லாம் போக்கக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சுபமான நன்மைகளை எல்லாம் பெறக்கூடிய, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல அரிய வாய்ப்புகள் ஏற்படும், நல்ல தினமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு.